ஹாய் எவ்ரி ஒன். இந்த 2026க்கான ஃபஸ்ட்டு சேவிங்க ஜிஆர்டியில் நோ வேஸ்டேஜ் போட்டிருந்தாங்க காயின்ஸுக்கு. அதே மாதிரி இன்றைக்கி என்ஏசிலையும் வந்து நோ வேஸ்டேஜ்னு சொல்லியிருந்தேன். பட் நான் வந்து ஜிஆர்டியில் காயின் வாங்க தாங்க போயிருந்தேன். அடையார் பிரான்ச் தான் போயிருந்தேன். இன்றைக்கி மார்க்கெட் ரேட் பார்த்திங்கன்னா 12,380 22 கேரட் ரேட்டு. 24 கேரட் காயின் வந்து அவைலபிளாக இல்லைன்னு சொல்லிட்டாங்க ஷாப்பில். இது வந்து பார்த்திங்கன்னா 1 கிராம், 1/2 கிராம், ஒரு 2 கிராம் காயின் அந்த மாதிரி தான் பார்த்துட்ருக்கேன். ஸோ இவங்கக்கிட்ட வந்து 100 மில்லிகிராம்ஸ்லேருந்தே அவைலபிளாக இருக்குங்க. எப்போயுமே 100 மில்லிகிராம் 250 மில்லிகிராம்ஸ்க்கெலாம் வந்து 150 ருபீஸ் எக்ஸ்ட்ரா போடுவாங்க உங்களுக்கு, அந்த மேக்கிங் சார்ஜ், டையிங் சார்ஜுன்னு சொல்லி. பட் இப்போ நோ வேஸ்டேஜ் நோ மேக்கிங் சார்ஜ் ஆஃபர் போட்டிருக்கனால உங்களுக்கு எதுவுமே கிடையாது. ஸோ இன்றைக்கி வந்து ஒரு 100 மில்லிகிராம் காயின் வாங்க போகிறீங்க அப்படின்னா இன்றைக்கி ரேட்டுக்கு ஸோ ஒரு 1238 ரூபா ப்ளஸ் 3% ஜிஎஸ்டிங்க. ஸோ ஓவராலாக பார்த்திங்கன்னா ஒரு 1275 ருபீஸ் தான் வருது. அதே மாதிரி அங்கே ஒரு போர்டு வச்சுருந்தாங்கங்க. அதில் ஜிஆர்டி வாங்குகிற காயினை வந்து நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி கேஷாக கேட்குறீங்க அப்படின்னா 2% மட்டும் லெஸ் பண்ணி எடுத்துக்குவோம் அப்படின்னு சொல்லி கடையில் வந்து தெளிவாக எழுதி போட்டிருந்தாங்க. அதே மாதிரி அவங்கக்கிட்ட வாங்கின ஜுவல்ஸை வந்து நீங்கள் ரீசேல் பண்ணுறீங்க, கேஷாவோ இல்லை பேங்க் அக்கௌண்ட்டில் ட்ரான்ஸ்ஃபராகவோ கேட்குறீங்க அப்படின்னாலுமே அதை வந்து 3% லெஸ் பண்ணி எடுப்போம் அப்படின்னு சொல்லி அந்த போர்டில் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ இன்றைக்கி வந்து வெள்ளி ரொம்ப ட்ரமாண்டஸாக இன்க்ரீஸில் இருக்குங்க. பெர் கிராமே 258 ருபீஸ் வருது. ஸோ நீங்கள் ஒரு 1300 ருபீஸ் கையில் இருக்குது அப்படின்னா கண்ணை மூடிட்டு ஒரு 100 மில்லிகிராம் கோல்டு காயின் வாங்கிட்டு வந்துடலாங்க. இந்த ஆஃபர் வந்து ஜான்வரி 4th வரையும் இருக்குங்க. நீங்கள் என்ன ப்ராடக்ட் வாங்கினாலும் கீழே வந்து பில் காமிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு கேலண்டர் வந்து ஃப்ரீயாகவே கொடுத்துருவாங்க. இல்லை சிட்டு கட்ட போகிறீங்க அப்படின்னா சிட்டுக்கு பணம் கட்டிட்டு அப்படியே ஒரு கேலண்டர் கூட நீங்கள் வாங்கிட்டு வந்துக்கலாம். ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் தொடர்ந்து வந்துக்கிட்டே தாங்க இருக்கும். அதே மாதிரி இன்றைக்கி நான் எவ்வளோ கிராம்ஸ் வந்து சேவ் பண்ணியிருப்பேன் அப்படின்னு நீங்கள் திங்க் பண்ணுறத கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இங்கே கொஞ்சம் கலெக்ஷன்ஸ் செக் பண்ணியிருந்தேன், அது வந்து நெக்ஸ்ட் லாங் வீடியோவில் சொல்கிறேங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. பாய்.